ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ராஜேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நீங்க பார்க்கும்போது கோட்டல் எக்ஸாம் முறையில முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. பட் ஓகே, என்னடா நீ பண்ணி கிழிச்சது ஒரு டவுட் இருக்கும்ல. இந்த டியூஷன் சென்டர் ஆரம்பிச்ச 1 இயர் மேல ஆயிடுச்சு. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஒரு பையன் 560 மார்க் எடுத்தான் ஆர்னருக்கு. சரிங்களா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம கிட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 50 இல்ல ஒரு 55 பேர் படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 12th மட்டும் பாத்தீங்கன்னா 30 பேர். இல்ல கடலூர்ல மட்டும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கிட்டத்தட்ட சென்ட் மேரிஸ்ல படிக்கிறாங்க. சென்டென்ஸ், அப்புறம் சென்டென்ஸ் சிபிஎஸ்சி, அப்புறம் நாராயண ஸ்கூல் சிபிஎஸ்சி, அரிஸ்டோ சிபிஎஸ்சி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணசாமி ஸ்கூல் ஸ்டேட் போர்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் கான்வென்ட், சென்ட் ஜோசப் பாதிரிக்குப்பம், வேற ஸ்கூல் விட்டா வேற ஸ்கூல் இருக்கு சொல்லுங்க. நியூ மில்லியம் ஸ்கூல் இருக்குது, ஏஆர்எல் ஸ்கூல் இருக்குது. இப்படி பலப்பட்ட ஸ்கூல்ல இருந்து வந்து படிக்கிறாங்க. இல்லை எனக்கு என்ன கொடுமைனா ஒரு ஸ்கூல்லையும் ஒரு டைப் ஷெட்யூல் இருப்பாங்க. இவனுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் டெஸ்ட் கேட்கணும், அவங்க 6ஆம் லெசன் டெஸ்ட் விளையாட முடிவாரு. இவன் 3ஆம் லெசன் அவன் 4ஆம் லெசன் மனசாட்சியே இல்லாம ஒருத்தருக்கு ஒரு லெசன் சொல்லும்போது மண்டைக்காய். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி நான் ஒண்ணு என்ன சொன்னேன் பேரண்ட்ஸ் கிட்ட, எங்க எனக்கு ஹோட்டல் எக்ஸாம் மாதிரி டைம் தாங்க, வேற எதுவும் யோசிக்காதீங்க, ஹோட்டல் எக்ஸாம் மார்க்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 68 நாளைக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தேன். கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 50 to 60 கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணோம். ஓகேங்களா? அனலைசிஸ் பண்ணி பக்கா ரெடி பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு என்னென்ன வந்திருக்குன்றதை நான் ஃபுல்லாக அப்படியே அப்டேட் பண்ணிடுறேன். தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுக்கல, ஏன்னா கான்செப்டாக அவங்க படிச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் அந்த ஆர்டர் சொல்லிடுறேன். மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 98 மார்க்ஸ் வந்துருக்கு 100க்கு. ஓகேங்களா? கெமிஸ்ட்ரியில் 96 மார்க்ஸ் வந்துருக்குது, கம்ப்யூட்டர்லேயே 96 மார்க்ஸ் வந்துருக்குது, ஃபிசிக்ஸில் 93 மார்க்ஸ், பயாலஜியில் 92 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இதான் 98, 96, 96, 93, 92. அதாவது என்கிட்ட ஜாயின் பண்ணி நீங்கள் ஆஃப்லைனில் படிச்சிருந்தீங்கன்னா, அப்படி இல்லை நீங்கள் வந்து ஆன்லைன் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா யாரும் 90 கம்மியாக மாட்டீங்க. அதை நான் கொடுத்த மட்டும் நம்பி படிச்சு போயிருக்கேன். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து 90 கொஸ்டின்ஸ் மேலே நான் கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ கடைசிக்குள்ள ஒரு 10-20 கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். பயாலஜி மட்டும் பார்த்தீங்கன்னா பாட்னிக்கு ஒரு 90, ஜுவாலஜி 90 தான். பட் எல்லாத்துக்கும் மினிமம் 50 கொஸ்டின் படிச்சீங்கன்னா 90 கொஸ்டின்ஸ் வரும். அதாச்சும் ஃபர்ஸ்ட் போகணும்னு சொன்னேன். 1 மார்க்ஸ் எல்லாம் புக் பேக் மட்டும் தான் படிக்க சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதான் பேசிக் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா ஹேஃபரி ரெடி பண்ணுவேன். பட் இதில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னா, இதுலையுமே ஒரு சென்டமோ ஒரு 99 அந்த அளவுக்கு ஒரு பெருசாக எல்லாம் சொல்லல. எப்போதும் இந்த கவர்மெண்ட் மிஸ் ஆகிடுச்சு. அதை நான் கூட்டிக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டேன். இந்த கடைசி கெமிஸ்ட்ரியில் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கொஸ்டின் 24 வந்துச்சு, 33 வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு அந்த 5 மார்க் மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் டஃபாக கேட்டாங்க, மிஸ் ஆயிடுச்சு. அது வந்து 3 மார்க் ஆட் ஆகிருக்கும். ஸோ 96, 99 கூட வந்துடும். அப்போ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் 1 மார்க் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் மிஸ் ஆகும். ஸோ அதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கேன். இந்த ஹேஃபரியில் பண்ண போகிறேன். இந்த தடவை 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் மட்டும் இல்லாமல் 1 மார்க்குக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப கண்டிப்பாக புக் பேக் இருக்கு. புக் பேக் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன தேவை, அந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸ்ல ரொம்ப முக்கியமானது என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவைப்படும் அப்படின்றத நான் ரெடி பண்ண போகிறேன். அது பப்ளிக் எக்ஸாம் வர மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு தான் என் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் நான் பண்ண போகிறேன், வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? இப்போ இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட், இந்த பிட் டிகிரி கேஸ், அப்புறம் காப்பி டிகிரி கேஸ், நீங்களாம் நான் சொல்ற பாருங்களா, மென்டல் ப்ரெஷர் இல்லாம ரிலாக்ஸா போய் படிச்சு பாஸ் ஆன சொல்றேன். என் கொஸ்டின் மட்டும் படிக்கும் கேவலம் ஒரு 90 கொஸ்டின் படிக்கிறதா? நான் சீரியஸா கேட்குறேன். 1200 கொஸ்டின் இருக்கு சொல்லுது. அப்புறம் எக்ஸ்பெக்டா நீங்க அப்படி பார்த்தா கூட ஒரு 1000 கொஸ்டின் ஒரு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. புரியுதா? நீங்க நான் புது மட்டும் படிச்சீங்கன்னா அது 2 மார்க் 3 மார்க் செக்ரிகேட் ஆகும் எல்லாமே தனித்தனியா. இதை மட்டும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் எடுத்துடலாம். நீங்க காப்பியே அடிக்காம ரிலாக்ஸ்டா போயிட்டு ஜம் ஒரு 90 மார்க் எடுக்கலாம். புரியுதா? ஏன் சொல்லுதா? அதிகமா படிச்சு இல்லாதோட இல்ல அதிகமா படிச்சு நாசமா போறதை விட கம்மியா படிச்சு நல்ல மார்க் எடுத்து போங்க. ஓகேங்களா? எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடம் கான்ஃபிடன்ஸா சொல்றேனே, நான் என்னோட ஒர்க் வச்சு நான் பேசுவேன். ஓகேங்களா? நான் ஆர்டர் பண்றோம், என் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளை பண்றேன், அதை வச்சு தான் சொல்றேன். கண்டிப்பா 95 above வராம எல்லாத்தையும் நான் டார்கெட் பண்ண ஃபேக்டரியில் ஃபுல் போர்ஷன்ஸ் சொல்றேன். ஓகேங்களா? எல்லாத்துலயும் ஒரு 200 கொஸ்டின் படிக்கிற மாதிரி நான் டார்கெட் பண்றேன். பிளஸ் மேக்ஸ்க்கு ஒரு 400 கொஸ்டின், 400 சம்ஸ் இல்லை 200 சம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எக்ஸாக்டா என்ன கொஸ்டின் வருது நம்ம சொல்றோம். ஓகேவா? அதை மட்டும் படிங்க, வேற எதுவும் படிக்காதுங்க. நீங்க கடலூர்ல இந்த ஆஃப்லைன் இப்போ நீங்க என்னதான் படிச்சாலும் நிறைய கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டின் கேட்பேன், இந்த இன்டீரியரா கேட்பேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். என் மெத்தட் ஆஃப் ஸ்டடி நீங்க வேற படிங்கன்னா கடலூர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கடலூர்ல நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அது கிட்ட கொஞ்சம் தூரம் தான். ஓகேங்களா? ராஜலட்சுமி கடமை வச்சிருக்கோம். ஃபுல்லாக ஏசி தான். நல்லா ஒரு செட்டப்பாக வச்சிருக்கேன். மத்தியம் நல்லா இருக்கும், ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? 3 சப்ஜெக்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு நம்ம கிளாஸஸ் நடத்தும். பயாலஜி கம்ப்யூட்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து இங்கே நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும். நான் டார்ச்சர்லாம் போக மாட்டேன். நான் கொடுக்குறது கொஞ்சமாக படிச்சிங்கன்னா போதும், அது தாண்டி வரது இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டேட் போர்டு வந்தீங்கன்னா 1800 ரூபா மந்த்லி கட்டுற மாதிரி இருக்கும். சிபிசினாக்கா 2000 rupees கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நாம இப்போ வந்து 10th, 11th, 12th தான் மெயினாக பண்ணிருக்கோம். அடுத்தது இன்னும் சொல்லி இப்போ 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது
அதை மட்டும் ஸ்கூலில் படிச்சுக்கோங்க கஷ்டப்பட்டாச்சா. இங்கே வரும்போது 12th படிக்கலாம் தம்பிங்களா, ஏன்னா கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்னாடி கற்றுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஸ்ட்ராட்டஜி. 11th படிக்கக்கூடாதுன்னு சொல்ல, 11th ஸ்கூலில் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சுக்கோ, ஓகேவா. இங்கே வந்து 12th இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சொல்கிறேன். இங்கே டியூஷன் டைம் வந்து சாயங்காலம் 6 to 9 நடக்கும். சண்டே வந்து காலையில் 10 மணி சாயங்காலம் 5 மணி இருப்போம். என்னடா 10:05 இருக்கிறே எப்படிறான்னு கேட்பீங்க, எனக்கு புரியுது. சாட்டர்டே எல்லாரும் லீவ் இருந்துச்சுன்னா காலையில் 10 மணி நைட்டு 3 மணி இருக்கும். இப்போ லீவ்னாலும் விடவே மாட்டோம். இல்லை 10 மணிக்கு ஆரம்பிச்சோம், நைட்டு 9 மணி இருக்கும். மதியம் லஞ்ச் 1 to 2, சாயங்காலம் பிரேக் 5 to 6. இதில் இப்படி இருந்தும் எப்படா 50 பேர் வராங்க, இந்த டைம்க்கு எப்படா வரான்னு கேட்டிங்கன்னா மினிமம் 40 பேர் வந்துடுவாங்க. ஃபுல் டே நான் வச்சேன், யாரோட சில லீவ்லாம் போட மாட்டாங்க. ரொம்ப எக்ஸப்ஷன் தான், ஒரு சிலர் ரொம்ப முக்கிய ஃபங்க்ஷன் போனால் லீவ் போடுவாங்க. ஆனால் எல்லாருமே வந்துடுவாங்க. என்ன ரீசன்னா, நான் இங்கே வந்து வெறும் படிக்க வைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கான டைம், ஓகேங்களா. அதான் அவங்களுக்கான ஒரு மீ டைம் இருக்குல்ல, அவங்க ரெஸ்ட் எடுக்க விடுவேன், தூங்க விடுவேன், சாப்பிட வைப்பேன். அடுத்தது என்ன சொல்கிறது, அவங்க விளையாட வைப்பேன். இங்கே எனக்கு கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, லூடோ கேம் இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறது, தம்போலான ஒரு கேம் இருக்குது, பிஸ்னஸ் கேம் இருக்குது, ஓகேங்களா. அடுத்து செஸ் விளையாட வைப்பேன். அடுத்து யூனோ கார்ட்ஸ் விளையாடுவோம். ஒரு 20 பேர் சேர்ந்து 30 பேர் சேர்ந்து ஒரு அட் அ டைமில் உட்காந்து காசு விளையாடுவோம். சீட்டு கட்டு இருக்குது, எல்லாரும் விளையாடுவோம். என்ன ரீசன்னா, நான் வந்து என்கேஜ் வச்சுப்பேன். இப்போ ஈவன் ஃபோன் கூட சில யூஸ் பண்ணக்கூடாது. எப்படியாச்சும் எப்படி வச்சுக்கணும், சில பேர் ஃபோன் அடிக்ட் இருப்பான், கேம்ஸ் விளையாடணும். அவனை போய் நீங்கள் வீட்டில் உட்காந்து வீட்டுக்கு தெரியாமல் விளையாடுறது நீ எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணணும்னா, சண்டே காலையில் கூட டெஸ்ட் 10 to 2 மணி வரைக்கும், 10 to 1 மணி 1:30 வரைக்கும் டெஸ்ட். அந்த டெஸ்ட் நீ நல்லா பண்ணினா மதியம் கேம் விளையாடுவோம். ஒரு 2 மணி நேரம் நீ ஃபோன் விளையாடுறேன், எதுவுமே கேட்க மாட்டேன், ஓகேங்களா. அதே தான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இங்கே வந்துட்டீங்கன்னா நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்டு அந்த ரெகுலராக படிக்கிறீங்கன்னா இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், பெனிஃபிட்ஸாக கிடைக்கும். இல்லை நீங்கள் படிக்காமல் ஏமாத்துறீங்கன்னா உங்களை கேம்ஸ் விளையாட மாட்டேன், அப்படியே வேலையை பார்த்துட்டு போகணும், சரிங்களா. இதுதான் என்னோட மெத்தடு. அதேமாரி உங்கள் வீட்டில் நீங்கள் திட்டு வாங்குறீங்க, அடி வாங்குறீங்க, உதவுறீங்க, உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா செருப்படி வாங்கியாச்சும் மொத்து பட்டாச்சும் அவங்களுக்கு பேசி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவேன். இது அடுத்த மட்டும் ஸ்பெஷலு. எவ்வளவு திறமா வாங்கியிருக்கீங்க மட்டும்தான் அவங்க வாங்கியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துல போட்டு மொத்திருக்காங்க எல்லா பேரண்ட்ஸும். பட் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த வயசுல அப்பா அம்மா கூட ஒரு பேட்ச் ஒர்க் ஆகாமல் நிறைய பேர் விட்டுறது தான் ராங் பாத்தில் போயிடுறாங்க. எனக்கு புரியல, நல்ல பாத்தில் போகணும்னு நம்ம ட்ரை பண்ணுறது, சரிங்களா. ஸோ இதெல்லாம் சின்ன விஷயம் நான் பண்ணுறதுலாம் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். வெறும் கொஷின்ஸ் மட்டும் கிடையாது. இங்கே நீங்கள் வந்து ஃபோன்ஸ் பண்ணுவேன், படிக்க விடுவேன், டார்ச்சர் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் படிக்கணும். இந்த இடத்துக்கு எல்லாரும் எனக்கு ஈக்குவலாக பார்க்குறேன். இப்போ எனக்கு ஒரு 32 வயசு ஆகுது. நான் அவங்க எப்படி எனக்கு ஈக்குவலாக பண்ணால் நான் அவங்களை வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு முக்கியமான பர்சனாக பார்க்குறேன். நீ வரைக்கும் ஸ்கூல் பையன், ஸ்கூல் பொண்ணு மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ண மாட்டேது, எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு பெரிய இண்டிவிஜுவல் பர்சனாக தான் பார்க்குறேன். உங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவ் டேலண்ட் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு டேலண்ட்டே இல்லைனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது தேடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. இதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் வேணும், ஓகேவா. உங்கள் வீட்டில் நீங்கள் நல்ல பையன் நல்ல பொண்ணு பேர் வாங்குறதை தாண்டி உங்களுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த செல்ஃப் லவ்ன்றதை தாண்டி எப்படி சொல்றது, உங்களை ரொம்ப பிடிச்சாதான் நீங்கள் மற்றவங்களை மதிப்பீங்க, ரைட்டா. நமக்கு நம்மளை பிடிக்கும், நம்ம சந்தோஷமா, நாமளும் சந்தோஷமா, மற்றவங்களோட கஷ்டமாக வந்தால் கூட நம்மளோட ப்ரெசன்ஸ் அவங்க ஹாப்பினஸும் பார்த்தோம், ஓகேவா. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்காங்க. நான் இங்கே இருக்க எல்லாத்தையும் சொல்லுவேன், இங்கேருந்து நீங்கள் வெளில போறீங்கன்னா வெறும் 12th முடிச்சுட்டு அப்படியே போய்ட்டு நிறைய பேர் விட்டு போயிடாமலாம் இருக்கிறது. காலேஜ் முடிக்கணும், அடுத்த நாளைக்கு ஒரு மேரேஜ் உங்களுக்குள்ள உங்கள் லைஃப் எதாவது நடக்குதுனாக்க நீங்கள் அந்த பொண்ணை இன்வைட் பண்ணணும், அந்த ஃபேமிலி ஒரு ஃபேமிலியோட வரணும், இந்த பையன் வீட்டில் அவங்க வரணும். அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி, அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நாளைக்கு உங்கள் பசங்க அவங்க பசங்க அப்படின்னு ஒரு அதாவது ஒரே ரிலீஜனு ஒரே கம்யூனிட்டி அது மாதிரி இல்லாமல் வேற ஒரு ரிலீஜன் வேற ஒரு கம்யூனிட்டி பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதில் கேர்ள்ஸு பாய்ஸ் தனித்தனி கேட்டகரியில் எல்லாரோட பேரண்ட்ஸுமே நான் சொல்கிறேன்னா பொண்ணு பையன் பிரித்து பார்க்காம எல்லாரும் ஒரே குடும்பம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்யூனிட்டி ஒரு சோஷியலாக நல்லா ஒரு சூப்பராக கிரியேட் ஆகும், ஓகேங்களா. ஒரு பொண்ணுக்கு ஒரு 10 பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லது தான், ஒரு பையனுக்கு 10 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லது தான். அவங்க பியூரஸ்ட்டு சோலாக கனெக்டடாக இருக்கும். இதெல்லாமே நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வெளில போயிட்டு அவன் புதுசாக ஐயோ ஒரு பொண்ணு பார்க்குறான், ஐயோ ஒரு புதுசாக ஒரு பையன் பார்க்குறான், அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவனை நம்மள மாதிரி ஒரு பையனா இவன் நம்மள ஒரு பொண்ணு தான் ஒரு பேசிக் ஃபீலிங்ஸ் இருக்கும். அவ்வளோதான் என் டார்கெட்டு. இங்கே நான் அப்படிதான் கொண்டு வரேன். இங்கே இருக்க எல்லாருமே ஒரு பிரதர்ஹுட் ஒரு சிஸ்டர்ஹுட் அந்த மாதிரி தான் நல்லா போயிட்டு இருக்காங்க. எனக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் வெரி ஹாப்பி. எங்கள் அம்மாவோட ஆசை ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ண ஆசைப்பட்டாங்க, டீச்சிங் தான். ஸோ அவங்களோட ஃபீல்டில் நான் இங்கே பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாக்காக நான் பண்ணிருக்கேன். அக்டோபர் 13 சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சின்னதாச்சும் நம்மளே இப்போ சின்னதாக ஒன்று பண்ண ஆசைப்படுறோம்ல. அக்டோபர் எங்கள் அம்மா இறந்தாலே. ஸோ இப்போ கிட்டத்தட்ட செப்டம்பர் 24 25 இன்னைக்கு நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறதுன்னா ஒரு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு 1 வருஷம் தாக்கி பிடிச்சி பசங்க எதுவும் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு 300 மார்க்கு 250 மார்க் எடுத்தோம்னா இப்படி ஒரு 400 மார்க்கு 450 500 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்கேன். ஸோ
ஸோ இது இன்னும் பெருசாக பண்ணுவேன். ப்ளஸ் டிஎன்பிசி வேறு பண்ணிட்டு இருக்கேன் தனியாக, அது வேறு தனியாக ஓடிட்டு இருக்கு. அந்த பசங்க இழுத்து கொடுத்தையோ என்ன பண்ணுறதுன்னு கேட்குற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எக்ஸாம்ஸ் அது தனியாக பண்ணிட்டு இருக்கேன், யாருமே விடல. ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணிட்டு போகிறேன். மறுநாள் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வேறு, இல்லை குட்டி ஆப்ரேஷன் வேறு பண்ணி வச்சிருக்காங்க. வலி வேறு உயிர் இருக்குது, ரெஸ்ட் எடுக்க முடிச்சுன்னா வந்துட்டு தான் இருக்கேன். வீட்லேயே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். யாருக்கும் எந்த கான்ஃபிடன்ஸில் டிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இருக்குது நான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோட ஃபாலோ பண்ணணும், அதுவும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். டியூஷனுக்கு நான் இது வரைக்கும் லீவே போட முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாளும் வந்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ டிசிப்ளின் மேட்டர்ஸ் எவ்ரி திங். டிசிப்ளினாக இருப்போம், ஹாப்பியாக இருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன கோவப்பட்டாலும் முடிஞ்சாலும் வந்து நல்லா பேசி பேட்சப் பண்ணுறேங்க. நாம போய் பேசாத தப்பே கிடையாது. அப்பா அம்மா சொல்லியிருக்கேன், அவங்க அப்பா நல்லா பேசுங்க. அவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லாருக்கும் நல்லா பேசி பண்ணி சந்தோஷமாக இருக்கேன். ஓகேவா? பை பண்ணிக்கிறது பெஸ்ட்.